அதனால சுருக்கமாக சொன்னால் அருள் அறிவு என்பது ஞானக்கண். ஞானக்கண் திறக்கிறதுக்கு ஆன வாழ்க்கை ஞான வாழ்க்கை. அந்த ஞான வாழ்க்கைக்கு இவன் போனால் ஒழிய ஞானக்கண் திறக்காது. ஞானக்கண் திறக்காத ஒழிய உள்ளே ஆண்டவருடைய காட்சி கிடைக்காது சுத்த சன்மார்க்கிக்கு. அதனால இது ஒரு படித்தரம். படித்தரத்திலே நாம் ஒவ்வொன்றாக உணர்ந்து உணர்ந்து ஏற வேண்டி இருக்கிறது. வெறும் கோயில் வழிபாடாக நாம் அதனால தான் வள்ளலார் உருவ வழிபாடு, சிற்தெய்வ வழிபாடுகள் எல்லாம் கூடவே கூடாது என்று கண்டிஷன் போட்டுத்தான் நீ பிற ஜீவராசிகளுக்கு உன்னாலே எந்த துன்பமும் வரக்கூடாது, ஜீவஹிம்சை என்று ஏற்படக்கூடாது, அகிம்சையே இருக்கணும் என்று சொல்லி ஜீவகாருண்யத்தை கருணையே முதல் சாதனமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆண்டவரை எந்த தவ முயற்சியினாலேயும் பார்க்க முடியாது. மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட மாயை. மாயையிலெல்லாம் பெருமாயை இதுதான். ஆண்டவனை இவன் குண்டலியை ஏற்றி மேலே கொண்டு போய் சகசிர தலத்திலே கொண்டு போய் விட்டால் பேரின்பம் உண்மைதான். ஆனால் பேரின்பத்துல இவன் இல்லாம போயிடுறானே. அதான் ராமகிருஷ்ண பாந்தானிக்கு வந்தார் இல்லையா பரமஹம்சர், சிவானந்த பரமஹம்சர் மார்க்கத்தில் இருக்கிறவர் என்றால் இந்த குண்டலி சக்தியை ஏற்றுவார்கள். குண்டலி சக்தியை ஏற்றுவார்கள் என்றால் அதை உந்தி தள்ளுவார்கள் மேலே. அப்படி ஒவ்வொரு ஆதாரமாக போய் கடைசியில நிராதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அமுத கலசத்துல கொஞ்ச நேரம் அது இருக்கும். அப்போ பேரின்பம் இவர்களுக்கு தெரியும். பேரின்பம் வரும்போது எல்லாமே முடிந்தது. அதாவது பெரு நெருப்புல சிறு நெருப்பு போய் விழுந்தது மாதிரி. இதுதான் அந்த நிலை. வள்ளலார் அதையெல்லாம் வேணாம், நாம் மீளவும் செல்லவும் வாழவும் திரும்ப அங்கிருந்து மீளவும் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்துல. அதனாலே ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உண்மையிலேயே வள்ளலார் வழிபாடு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வழிபாடு என்பதை ஒருவன் வாழ்க்கையில சாதிக்கணும். அதுதான் சாதனை. ஏனென்றால் ஆண்டவர் சுத்த சன்மார்க்கிக்கு ஒருத்தனுக்குத்தான் கடவுள் எல்லா ரூபத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது புரியும். மற்றவங்களுக்கு புரியாது. உருவம் தான் நிற்கும். அந்த உருவத்துக்கு உள்ளீடாக அருவமாக அந்த அருளொளி விளக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது. எல்லாமே ஆண்டவர் தான் என்ற உணர்வு இவனுக்குத்தான் வரும். அந்த உணர்வை சுட்டி காட்டுகின்றது தான் அருள் உணர்வு. அதுக்கு ஒழுக்கம் நிரம்பி கருணை வடிவு. கருணை வடிவு என்பது ஒரு பெருநிலை. கருணை வடிவு மனிதனுக்கு முதல்ல வரணும். ஊன் கருத்து உணவு சாப்பிடுறதுனாலே இந்த ஊன் ஆகிய தேகத்தை பெருக்க வைக்கின்றோம். ஆனால் பேருடம்பாக்கிக் கொள்வதற்கு மனிதனுக்கு வழி தெரிகிறதா? இல்லை. பேருடம்பு ஆக்கி கொள்ளணும். பேருடம்பை ஆக்கி கொண்டால்தான் கடவுளுடைய காட்சி நமக்கு கிடைக்கும்.